இப்போ வந்து பார்ட் 2. இது வந்து ஆல்ரெடி ஸ்டாக் செலெக்ஷன் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது பார்ட் 2வாக இருக்கும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸ்டாக் அக்குமுலேஷன் ஆச்சு, அதுக்கப்புறம் மூமெண்ட் ஆச்சுன்றேன். இப்போ இந்த டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மந்த் மார்ச் 5 ஹெவி வால்யூம் வந்திருக்கு. எப்படி சொல்கிறேன்னா, வால்யூம் கேண்டில் இங்கே இருக்குது, அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த இதுலேயும் காமிக்கும். செகண்ட் வீடியோ இது, ஃபஸ்ட் வீடியோ பார்ட் 1 பார்த்துக்கோங்க. எப்படி இது ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு, இந்த இண்டிகேட்டர் டி இண்டிகேட்டர் எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னா பார்ட் 1 பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் தெரியுதுங்களா எவ்வளோ ஹெவி வால்யூம்ஸ் வந்திருக்குன்றது டெல்டாவில். இது ஆவரேஜாக எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கும். ஒரு 14K 15K வந்து ஆவரேஜாக ட்ரேட் ஆகிற இடத்துல இந்த கேண்டிலோட வால்யூம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னா இந்த இடத்துல. இதில் ஓவரால் வால்யூம் 170 வால்யூம்ஸ், 170.2K வால்யூம்ன்றது இந்த இடத்துல ஷோ பண்ணும். எங்கே ஷோ ஆகும்னா இந்த இடத்துல நம்ம வால்யூம் இண்டிகேட்டரில் வைக்கிறப்ப இந்த இடத்துல ஷோ ஆகும். சரிங்களா? இந்த மேலே இந்த இடத்துல ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ அந்த கேண்டலில் நான் வைக்கிறப்ப உங்களுக்கு அந்த இடத்துல ஷோ ஆகும். 170K வந்திருக்கு வால்யூம். இது பை சைடாக செல் சைடான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த இண்டிகேட்டர் மெயினாக. இது நான் F&O ஸ்டாக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணும். F&O ஸ்டாக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே ஜீரோவிலேருந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்களா 170K அங்கே காமிக்கும். பட் பை அண்ட் செல்லு நடந்திருக்கும். அதில் டோட்டலாக க்ளோசிங் ஆகிறப்போ உங்களுக்கு 97K 100K கிட்ட இருந்திருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு மேஜராக ஷோ பண்ண வேண்டியது. 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்துட்ருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ட்ரெண்ட் ஆக்டிவாக இருக்கும். இன்னும் ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, இப்போ இந்த மாத கடைசியில் வந்து டெல்டா பாசிட்டிவில் தான் முடியுது. ஓகேவா? இது அடுத்த இது நான் சொல்ல வேண்டியது நினச்சது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 200Kல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் கேரி ஃபார்வர்டு ஆரம்பியும் ஸ்டாக்குன்றப்ப இது வந்து ஈக்விட்டி செக்மெண்ட்டு பை பண்ணி ஹோல்ட் பண்ணுறது தான் கான்செப்ட். ஓகேவா? இங்கே இருந்துச்சு. ஸோ அடுத்த மாதம் இங்கே கீழேருந்து ஆரம்பிக்கிறேன்றது வந்து ஆரம்பிக்கலாம். பெட்டர் வந்து இங்கே கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த 220K. ஓகேவா? அதில் வந்து ஒரு 5 to 10K இங்கே இறங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20K இறங்கிருக்கு. 220ல் 20 வச்சுன்னா 200K கிட்ட ஆல்ரெடி டெல்டா பாசிட்டிவில் தான் அது இருக்குன்றத கேரி ஃபார்வர்டு ஆகும். ஓகேவா? ஆல்ரெடி இந்த ஸ்டாக் பையிங்கில் தான் இருக்குது. ஓகே, மந்த் ஆன் மந்த் பையிங்கில். உங்களுக்கு எப்படி மைனஸ் பண்ணு தெரிஞ்சுல, இங்கே வந்து 200 220 இருந்துச்சு. ஒரு 20K வந்து நெகட்டிவ் ஆகி திருப்பி இதெல்லாம் வந்து அக்கோமடேஷன் கணக்கு மாதிரி வந்து திருப்பி மார்க்கெட் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் அப் ஆகும். புரியுதுங்களா? அது பிஃபோர் இதையும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் கால்குலேஷன் அப்போ. புரியுதுங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஜூம் எதுக்காக அவுட் பண்ணி வச்சுருக்கேன்னா எனக்கு ஈஸியாக பார்க்குறதுக்காக. வேறு ஒரு ஸ்டாக்கும் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஸ்டாக் சென்ட்ரல் பேங்க், சரி செஞ்சுரி பிளைன்ற ஸ்டாக்கும் இப்போ காமிக்கணும். மாத கடைசியில் இந்த மாதிரி ஸ்பைக் வரும் சம்டைம்ஸ். உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கே இப்போ பெரிய ஸ்பைக் ஆகிருக்கு கேண்டில் சைஸில். ஆனால் டெல்டா சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை பெருசாக. புரியுதுங்களா? பை அண்ட் செல் பண்ணி ஹோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டானுங்க டெல்டாவில். நீங்கள் கிளியராக, ஏன்னா இங்கே வால்யூம் வைக்கிறப்பையும் அதிகமாக காமிக்கும். அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 79K, அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 66K. இங்கே பக்கத்தில் இருக்கிறது ஆவரேஜ் ப்ளூ கலரில், அந்த இங்கே பார்க்க சொல்கிறாங்களா ப்ளூ கலரில் இருக்கிறது ஆவரேஜாக வரும். இன்னும் ஆக்சுவல் வால்யூம் இங்கே பக்கத்தில் க்ரீனு இல்லை ரெட், அந்த கேண்டிலோட வர்ற வால்யூம் வந்து அங்கே காமிக்கும். ஓகேங்களா? 79K 69K, ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா 11K வரும் அப்ராக்சிமேட்டாக ஆவரேஜாக வர்றது. இங்கேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதோட வேல்யூ எஃபெக்ட் எல்லாம். புரியுதுங்களா? சேம் இது இங்கே பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி தெரியுது? 1ஆம் தேதி இந்த கேண்டில் சைஸ் சின்னது, ஆனால் வால்யூம் பெருசுன்னு 117K. இங்கே ஜீரோலேருந்து எவ்வளோ தூரம் மூவ் பண்ணியிருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். 114K மூவ் ஆகிருக்கு. அடுத்த கேண்டில்லையுமே மூவ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு பை பண்ணியிருக்காங்க. அதுக்காக உடனே அன்றைக்கே ஏற்றிடுவாங்க ஸ்டாக்கு ட்ரெண்ட் ஆயிரும்ன்றதுலாம் கணக்காக பை அண்ட் ஹோல்ட் பண்ணி இது ஸ்டாக் எதுனா ஹோல்ட் பண்ணி ஸ்லோவாக அண்ட் ஸ்டடியாக ஏறும். புரியுதுங்களா? இந்த ஸ்டாக்கு செஞ்சுரி பிளை உங்களுக்கு ஏங்க. அதுக்கப்புறமும் திருப்பி இந்த இடத்துல பார்த்தீங்களா ஹெவியாக பை வந்திருக்கு 205. இந்த ப்ரைஸஸ்லாம் ஒரு சம் பர்சன்ஸ் வந்து சைட்வேஸில் இருக்குது ஸ்டாக்கு. ஸோ அக்குமுலேட் ஆகிருக்குன்றது தான் அர்த்தம். சம் யூஸஸ் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருந்துச்சுன்னா தெரியும். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்றது? கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா 9ஆம் தேதி மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே பார்க்குறப்ப கேண்டில் ரெட்டாக இருக்குது, இதுவுமே ரெட்டாக இருக்குது, டெல்டாவுமே உங்களுக்கு ரெட்டாக இருக்குது இதில்.
புரியுதுங்களா? இங்கேருந்து -10Kலேருந்து உங்களுக்கு 115K. அதனால தான் கேண்டில் சைஸு ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கணும். இது சேமாக இருக்கலாம். இங்கே பார்க்குறப்ப சேமாக இருக்கும். வால்யூம் பார்க்க இங்கே அதிகமாக இருக்கும். டெல்டா ஆனால் அதிகமாக இருக்காது. வித்தியாசம் தெரியுதுங்களா? ஸோ இங்கே பார்க்குறப்ப கேண்டில் சின்னது தான், ஆனால் வால்யூமில் இங்கே அதிகமாக இருக்குது, ரெட் கலரில் காமிக்குது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால்யூம் அதிகமாக இருக்குது, ரெட் கலரில் காமிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 0லேருந்து எங்கே வந்திருக்கான்னா 100 வந்திருக்கான், 100லேருந்து ஜம்ப் ஆகிருக்கான். சரிங்களா? சைஸ் ஆஃப் த கேண்டில் வந்து சின்னதாக தான் இருக்குது. 3Kலேருந்து உங்களுக்கு எவ்வளோ 117, திருப்பி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 170. இது வந்து ட்ரெண்ட் அப் சைடு. இது யாரோ ஒருத்தர் ஹெவியாக அக்குமுலேட் பண்ணுறாங்க அந்த இடத்துல, அந்த பாயிண்டில். ஸோ திருப்பி உங்களுக்கு சேம் ப்ரைஸ் பாயிண்ட்டு இந்த சைடு ப்ரைஸ் பாயிண்ட் கிட்டேயே திருப்பியுமே இந்த கேண்டில் சைஸ் பார்த்திங்கன்னா சின்ன கேண்டில் தான் இருக்கும், வெரி சின்ன கேண்டில். உங்களுக்கு அங்கே இருந்த வால்யூம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு 172லேருந்து 375, அப்ராக்சிமேட்டாக 375. புரியுதுங்களா? ஒரு 200K. இது ஏன் வந்து 200K கம்மியாக இருக்கலாம், ஒரு சில இதில் பெருசாக இருக்கலாம். உங்களுக்கு எப்போ தெரியும்னா இந்த ஆவரேஜ் இருக்குல்ல, ஒரு கேண்டிலோட ஆவரேஜ் வந்து எவ்வளோ வருதுன்றது இது லாஸ்ட்டு 20 கேண்டில்ஸ் எடுத்துக்கும். 2.92ன்றது இது அதை விட எத்தனை மடங்கு ஹெவியாக இருக்குன்றப்ப. இப்போ நீங்கள் வைக்கிறப்ப 12K வருது ஆவரேஜ், உங்களுக்கு 200K. அப்போனா 10 மடங்கு 20 மடங்குன்னு கணக்கு. அந்த ஹெவி வால்யூம் வந்திருக்கு. ஒரு சில நேரம் வந்த வால்யூம் உடனே மூவ் ஆகும், ஒரு சில நேரம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அக்குமுலேட் ஆகிட்டு பொறுமையாக மூவ். இது பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லைவில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து தான் லைவில் டெஸ்ட் பண்ணுறப்ப பேப்பர் ட்ரேடை போட்டு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இங்கே செல் சைடு வந்திருக்கு, உங்களுக்கு நெகட்டிவ் டெல்டா கொஞ்சம் வந்து இறங்கியிருக்கு மார்க்கெட். அங்கே வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு டெல்டாவும் கீழே சைடு தான் பில்டப் ஆகிருக்கு. ஸோ கண்டினியூஸாக மார்க்கெட் இறங்கிட்டு வந்திருக்கு. மந்த் எண்டில் சம் ப்ராஃபிட் புக்கிங்ஸ் எல்லோ பண்ணியிருக்காங்க. இங்கே மந்த் ஸ்டார்டிங்கில் அடித்தாங்க, கண்டினியூஸாக இறக்கி மார்க்கெட்டை கொண்டு வந்த பிறகு உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணல. மாத கடைசியில் இந்த எக்ஸ்பைரி டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், June 27 ஃப்ரைடே ஐ திங்க் எக்ஸ்பைரி டேவாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் மேபி இருந்திருக்கும். சரிங்களா? இந்த எக்ஸ்பைரி டேஸில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க. சம் நாய்ஸஸ் இருக்கும் என்னோட இதில். ஃப்யூச்சர் இதில் நான் அவுட் சைட் நாய்ஸஸை எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த கால்குலேட்டர் இது பண்ண வேண்டியது இருக்கும், சில நேரம் பண்ண தேவையில்லை. பட் அது அடிஷ்னலாக சொல்கிறேன் அதுக்கு அடுத்ததில். இங்கே -200லேருந்து இங்கே வந்துச்சு, இது பாசிட்டிவாக போகுதான்றது அப்புறமேட்டு பார்த்துக்கோங்க. இப்போ மந்த்லிக்கு தெரிஞ்சுக்கோங்க, அந்த மந்த் அந்த ஸ்டார்டிங் ஆனதுலேருந்து டெல்டா எவ்வளோ இருக்குது. ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறதுல க்ளோசிங் டேட்டு. ஸோ அதனால் வந்து சம்டைம்ஸ் இது கால்குலேட் பண்ண மாட்டேன். சரிங்களா? மேஜராக கால்குலேட் பண்ண தேவையில்ல, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் மந்த் ஸ்டார்டிங் பொசிஷன் பில்ட் ஆகும். உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே பார்க்குறப்ப ஹெவி கேண்டில்ஸ் சைஸு பார்த்திங்கன்னா இங்கே பாசிட்டிவ் சைடு போயிருக்கு, அதுக்கப்புறம் நெகட்டிவ் சைடு வந்திருக்கு. வால்யூம்ஸை பார்த்திங்கன்னா 325 அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இங்கே பார்க்குறப்ப 306. இதில் பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியராக என்ன ஷோ பண்ணுது பார்த்திங்களா? இங்கே இருந்தவன் 39Kலேருந்து பாசிட்டிவ் 39Kலேருந்து -250K கிட்ட வந்துட்டு திருப்பி கொஞ்சம் மேலே ஏறிட்டு 168லேருந்து திருப்பி -168லேருந்து 400. இவ்வளோ தூரம் நெகட்டிவ் டெல்டா ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, மார்க்கெட் அங்கேருந்து கேப் டவுன் ஆகிருக்கு. கேப் டவுன் ஆன பிறகு அவங்க ப்ராஃபிட் புக்கிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏன் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு அவன் ஆல்ரெடி பொசிஷன் பில்ட் பண்ணிட்டான். ஒரு இந்த மாதிரி நடந்துச்சுனாவே ப்ராஃபிட் புக்கிங் தாங்க பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். அவன் எடுத்த பொசிஷன்ஸை 5% 6% கிடச்சிச்சா, ஒரு லட்சம் இங்கேருந்து போட்டிருக்கேன். ஸோ அவன் அப்படியே ப்ராஃபிட் புக்கிங் பண்ண போனால் உங்களுக்கு டெல்டா வைஸ் ஏறிட்டே வர்றது கிளியராக நீங்களும் பார்க்கலாம். ஸ்டாக் மேலே ஏறுது, டெல்டா ஏறுது, வால்யூம் ஏறுது, எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்வளோ ஏறுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த மூமெண்ட் இருக்குல்ல, பெருசாக நடக்கிற மூமெண்ட்டை கண்டுபிடிக்க மாதிரி எதுவும் பண்ண முடியுமான்னு ஃப்யூச்சரில் அது பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்களா மார்க்கெட் இறங்கிட்டே இருக்குது, டெல்டா வந்து ஹெவியாக பாசிட்டிவாக பில்டப் ஆகிருக்கு இந்த கேண்டில். ஓகேங்களா? கீழே நெகட்டிவில் அந்த டெல்டா -100 கிட்ட 92லேருந்து உங்களுக்கு பாசிட்டிவ் 224க்கு வந்துட்டான். ஓகே, 300-350K கிட்ட இங்கே அக்குமுலேட்டாக தான் ஆயிருக்கு. பார்க்குறப்போ உங்களுக்கு விஷுவலாக நீங்கள் மேனுவலாக பார்க்குறீங்கன்னா ஐயோ ஹெவி ஃபால் ஆகிட்டுருக்கு, கேண்டலும் ரெட்டாக இருக்குது, வால்யூம் கேண்டலுமே ஹெவி ரெட்டாக இருக்குது, ஹெவி பெருசாக செல் பண்ணிட்டாங்களோன்னு நினச்சிட்டு இருக்கீங்க.
பட் அப்படி கிடையாது. உங்களுக்கு மார்க்கெட் அப்புறம் பில்டப் ஆகிட்டு இந்த கேண்டில் பார்த்தீங்களா, இந்த கேண்டில் பாசிட்டிவ் ஆகி திருப்பி மார்க்கெட் அப்சைட் கொண்டு போயிட்டாங்க. இதோட யூசேஜ் என்னன்றது உங்களுக்கு பார்த்து நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லா தெரிய வரும் இது எவ்வளோ தூரம் யூஸ் ஆகும்ன்றது. சரிங்களா, இப்போதைக்கு ஆக்சஸ் வந்து நீங்கள் இந்த ட்ரேடிங் வியூ ஐடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃப்யூச்சருக்கு தேவைப்பட்டதுன்னா பார்க்க சொல்கிறேன். புரியுதுங்களா? இங்கே பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியுதுங்களா மார்க்கெட் இதை மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு. நான் எல்லா ஸ்டாக்கும் அனலைஸ் பண்ணுறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதே தான் நான் உங்களுக்கு சிஎட்டில் காமிச்சேன் ஏர்னிங்ஸ் ரிசல்ட்டு. இது வந்து இப்போ கரண்ட்டில் சிஎட்டில் வந்து நடந்தார். ஏர்னிங்ஸ் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கானுங்க ஹெவியாக செல் பண்ணிவிட்டு மார்க்கெட் இறங்க வச்சிச்சு. உங்களுக்கு அவங்க ஃப்ரீயாக பொசிஷன்ஸை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்ட டைமிங்கில் ஸ்கொயர் ஆஃப் பண்ணி பொசிஷன்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிப்பாங்க. இதே தான் நடந்திருக்கு இங்கே செஞ்சுரி பிளேக்கு பிப்ரவரியில். போன ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கானுங்க, இங்கே கேண்டில் பார்க்குறப்போ உங்களுக்கு ஹெவியாக பாசிட்டிவாக தெரியுதா, இங்கே பார்க்குறப்போ வால்யூமும் பாசிட்டிவாக இருக்குது. 1.13 மில்லியன் இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். திருப்பி பார்த்துக்கோங்க. 1.13 மில்லியன் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் இருக்கிறப்ப நல்லா கிளியராக என்ன அடிச்சிருக்கு, பாசிட்டிவ் சைடு போலடா அவங்க கீழே தான் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கானுங்க. ஜம்ப் அவ்வளோ பெரிய ஜம்ப் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் 34 35 இங்கேருந்து கேண்டில் 40K கிட்ட இருந்தது. இங்கேருந்து தெரியுதுங்களா, அந்த 1.3 மில்லியன் எங்கே வந்திருக்கு, ஃபுல்லாக ஒன்லி செல் பண்ணியிருக்காங்க. செல் பண்ண பிறகு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சார் சொல்கிற மாதிரி நம்ம இதெல்லாம் சொல்லியிருப்பார், அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுங்க பொசிஷன்ஸ் அதுக்கு எது மாதிரி பில்ட் பண்ணி மார்க்கெட்டை இறக்கி விட்டுட்டு அவன் இந்த இடத்துலலாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறான். இந்த டெல்டா பாசிட்டிவ் ஆகுதுன்னா அங்கே கேண்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. இந்த இடத்துல வால்யூம் வருதுன்னா கேண்டில் சின்னதாக தான் இருக்குது. அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி அவன் ப்ராஃபிட் புக் பண்ணுறது பார்த்தீங்களா, மாத கடைசியில் புக் பண்ணுறப்ப மேலே ஏறி கீழே ஏறி இங்கே இந்த வால்யூம் வருது பார்த்தீங்களா, அவன் கொண்டு வந்த வால்யூமை இங்கே எக்ஸிட் அடிச்சுட்டு நிம்மதியாக போயிட்டாங்க. இது தாங்க நான் சொல்ல வர்றது. நீங்கள் எல்லா ஸ்டாக்கும் நான் உட்காந்து அனலைஸ் பண்ணி போட முடியாது. நீங்கள் அனலைஸ் பண்ண ஸ்டாக்ஸுமே உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, எதுவும் தோணுச்சு, ஷேர் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் கூட வீடியோ எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அதை நீங்கள் உங்கள் பேர் கூட சொல்லி நான் நம்ம சேனலில் போட்டு விட்றேன். உங்கள் பேரோட போட்டுட்டு இவர் சொன்னார். ஏன்னா வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே நான் பார்த்துருக்கேன். நான் எஃப்ஒண்டோ ஸ்டாக்ஸ் அது எப்படி நான் ஃபில்டர் பண்ணுவேன், எஃப்ஒண்டோ ஸ்டாக்ஸை போட்டுட்டு மிச்ச ஸ்டாக்கை டெலீட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இல்லை நான் எஃப்ஒண்டோ ஸ்டாக்ஸ் வேணும்னா நேம் லிஸ்ட்டு இதில் வந்து ஒரு அவுட்டுன்னு கொடுத்துருக்கேன். அது எத்தனை ஸ்டாக் இருக்குன்னா அப்ராக்சிமேட்லாம் என்கிட்ட 272 இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, பட்டு 1-2 மிக்ஸ் ஆகும் எஃப்ஒண்டோட. பார்த்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக் லிஸ்ட்டு வேணும்னா நான் ஷேரும் பண்ணுறேன். இந்த ஸ்டாக் லிஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணி வைக்கிறேன். ஷேர் லிஸ்ட்டுன்னு காப்பி லிங்க்குன்னு கொடுக்குறேன். யாராவது முடிஞ்சிச்சுன்னா காப்பி பண்ணி உங்களோட இதில் ட்ரெயினிங்கில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு விதமாக எதாவது இந்த ஷேர் லிஸ்ட்டு இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வேணும்னாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நான் எஃப்ஒண்டோ ஸ்டாக்ஸை மட்டும்தான் பார்க்கணும். சரிங்களா, அதுவுமே சொல்லிட்டேன். டி இண்டிகேட்டரில் மந்த்லியில் வச்சுக்கோங்க. ஆங்கர் வந்து மந்த்லியில் இருக்கும். ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணுறப்ப ஷுட் மற்றது இந்த டைம் ஃப்ரேம் 1 மினிட்லாம் தொடாதீங்க, வேறு எதுவுமே பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த வால்யூம் இருக்குல்ல, இந்த இதுக்கெலாம் அது யூஸ் ஆகுது. மேஜராக இந்த இது எதுக்கு யூஸ் ஆகும்னா பேங்க் நிஃப்டிக்காக மட்டும்தான். உங்களுக்கு பேங்க் நிஃப்டின்னு இல்லை, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு யூஸ் ஆகும். ஹெவி வால்யூம்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆல்ரெடி அந்த வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் ஃபைண்டரில். அதே மாதிரி சொல்லணும்னு நினச்சி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறவங்க ஆப்ஷன்ஸை என்னை கேட்டால் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு தான். ஆப்ஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு மெஜாரிட்டி என்னை கேட்டால் ஃபியூச்சர்ஸில் எடுத்து நீங்கள் பை அண்ட் செல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருக்கும். டிகே அந்த இதெல்லாம் கான்செப்டில் வந்து தப்பிச்சிருவீங்க. ஆனால் லேக்ஸ் கணக்கில் அது தேவைப்படும். ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எடுத்து நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறப்ப டேக்ஸஸ் இருக்குது, பட் ஹெவி அமௌண்ட் வந்தால் தான் ஈஸியாக உங்களுக்கு பாயிண்ட் கம்மியாக பிடிக்கலாம். பட்டு உங்களால் இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு இதை பார்க்குறப்ப கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்க்குறங்க கேண்டில் ஹெவியாக இருந்திருக்கு. ஓகேங்களா, மார்க்கெட்டை உங்களுக்கு அனலைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்குலாம் இந்த ஜம்ப் ஆகிறதுக்கு நான் ஒரு இண்டிகேட்டர் இதுலேயே ஆட் ஆன் பண்ண பார்க்குறேன். இந்த ஹெவி ஜம்ப்ஸ் இருக்குல்ல, அதை மார்க் பண்ணுற மாதிரி நீங்கள் விஷுவலாக பார்த்தாவே கண்டுபிடிச்சலாம். இவ்வளோ பெரிய ஜம்ப்லாம் என் கண்ணில் பார்த்தா தெரியாதுன்னு பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். -131 186 200ன்னு வச்சுக்கோங்களேன். மேலே 200, இங்கே 100 300K கிட்ட வால்யூம் ஜம்ப் ஆகிருக்குள்ள. உங்களோட ஆவரேஜ் இங்கே காமிக்கும். இந்த இடத்துல ப்ளூ கலரில் ஆவரேஜோட காமிக்கும். இப்போ எத்தனை மடங்கு வந்து வால்யூம் வந்திருக்கு,
அப்புறமேட்டு உங்களுக்கு மூமெண்ட்டாக அங்கேருந்து எப்படி கொடுத்துருக்கான், இதுதான் மேட்ரு. நீங்கள் இந்த கேண்டலோட இது யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நீங்கள் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ஹெவி கேண்டல் இங்கே தான் மார்க்கெட் நல்லா மூவ் ஆகுதுங்க, செம்ம ப்ரெஷர் வருது, பில்டப் ஆகுதுன்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் அதுதான் தெரிய வரும். ஓகேங்களா. இந்த கேண்டில் பார்க்குறப்ப என்ன சைஸ் ஆஃப் த கேண்டலும் உங்களுக்கு என்ன சொல்கிறது, நல்லா ஜூம் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த டைமில் 2.5% இங்கே வந்து பர்சன்டேஜ், அந்த கேண்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துன்னா 2.5% மேலே கொடுத்துருக்கு, மேலே ஏறி இருக்குது. இந்த இடத்துல டாப்பில் செல் பண்ணிட்டாங்க பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு டெல்டா வைஸ் ஹெவி டெல்டா நெகட்டிவ் டெல்டா ஃபார்ம் ஆகிருக்கு. எங்கேருந்து 475Kலேருந்து -186, அதாவது 150 கிட்ட. இது ப்ரீமியம் வந்து தான் ஆக்சஸ் பண்ண முடியுன்றது சோர்ஸு. ஓகேங்களா. இந்த ட்ரேடிங் வியூலலாம் இதுக்கு நான் 20K மேலே ஆஃபர் பீரியடில் வாங்கினீங்கன்னா உண்டு, இந்த டெல்டாலாம் காமிக்கும், ஸ்டாக்ஸுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா. டெல்டா வேல்யூஸ் எல்லாமே ஷோ ஆகும். இங்கே காமிக்கிறதும் இதுவும் சேம் தான், இது கீழே வர டெல்டா வேல்யூ. ஓகேங்களா. பட் நீங்கள் என்னென்னா ஃப்ரீயாகவே நான் இதை வந்து ஆக்சஸ் வந்து கொடுக்குறேன், என்னோடய இண்டிகேட்டரில் வரும், கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து கோடிங்காக அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா யூஸ் பண்ண முடியாதும் போயிடும். ஸோ அதனால் நிறைய இது நான் போட மாட்டேன். ஸோ மேஜராக நான் நினைக்கிறது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அந்த சேனல்ஸ் வச்சுருக்கேன் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில், அதில் தான் லைவ் செக்ஷன் போட்டுட்டு இதெல்லாம் சொல்லலான் இருக்கேன் ஃப்யூச்சர். ஏன்னா ஒரு சில வந்து அட்வான்ஸ் மெத்தடாக இருக்கட்டும், ஒரு சில திங்ஸ்லாம் வந்து சோஷியலாக போட முடியாது யூடியூப்பில். ஸோ ஃப்யூச்சருக்கு அதை பேஸ் பண்ணி தான் அதில் தான் பண்ணுற மாதிரி இருக்கேன். ஸோ மெஜாரிட்டி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கேண்டில் நான் சொன்னேன்ல உங்களுக்கு, இங்கே இந்த வால்யூம் ஆஃப் பண்ணிடுறேன். தெரியுதுங்களா. இந்த இடத்துல 350K, இங்கே 50K தான் டெல்டா. ஓகே. ஜஸ்ட் ஷோ பண்ணுறதுக்காக இதெல்லாம் இது கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். அப்படி இருந்துமே இது மாறல. தெரியுதுங்களா. 338, இங்கே 50 -287 தான் டெல்டா, ஹெவி டெல்டா. தெரியுதுங்களா. இது வந்து ப்ரீமியம் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் ஒவ்வொரு கேண்டலும் பார்க்க முடியாது, விஷுவலாக உட்காந்து இந்த சார்ட்டை போட்டு ஒவ்வொரு கேண்டலாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸை வச்சு ஒவ்வொரு கேண்டலாக வச்சு இந்த டெல்டா எவ்வளோ வருது, பாசிட்டிவ் நெகட்டிவ் கியூமுலேட்டிவ் கீழே ஆட் ஆனால் தான் எப்படி வருதுன்றது. இது ரொம்ப தலைவலியானது. பார்த்து பழகி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட வேல்யூ நல்லாவே தெரியும். இதோட வேல்யூ வந்து ஏன்னா சிம்பிளாக அந்த இண்டிகேட்டர்லாம் நான் கொண்டு வந்துட்டேன். 0 கீழே மேலே இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் டெல்டா சைடு இருக்குது, 0 கீழே இருந்துச்சுன்னா நெகட்டிவ் டெல்டா சைடில் இருக்குன்றதை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. இதுக்கு மேலே ஒரு சிம்பிளாக பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ்லேயே வேறு வழி. ஆப்ஷன்ஸ் மீன்ஸ் இது இருக்கிறதுல ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் வே நான் கொடுக்குறது வந்து, இதில் பார்க்குறது நீங்கள் பார்க்குறது வந்து ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் வே மெத்தடில் நீங்கள் ஈஸியாகவே பார்க்குறதுல இங்கே சைட்லேயும் வேல்யூஸ் வந்துடும். உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சும்மா மேத்தமெட்டிக்கலாக நார்மல் கேல்குலேஷனே தெரிஞ்சிடும். இல்லை இந்த கேண்டல் சைஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது அவ்வளோ ஒர்த்தானது, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு என்னன்றதை நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.